ஓப்போல இருந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து Find X2 மற்றும் Find X2 Pro அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து மோஸ்ட்லி காமனான ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த கேமரா பேட்டரியை தவிர மற்ற எல்லா விஷயமும் வந்து ஒன்று போல தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, மேலும் இந்த ஃபோனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரியான முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓப்போவோட இந்த Find X2 மற்றும் Find X2 Pro ஸ்மார்ட் ஃபோனோட பில்லேருந்து ஆரம்பிக்கும் போது இது கிளாஸ் மற்றும் செராமிக் பேக்கோட வருது. இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச் Quad HD Plus OLED டிஸ்பிளே பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து 2.5D கர்வ் கிளாஸில் செஞ்சிருக்காங்க. சைடு ஃபுல்லுமே எட்ஜஸ் ஃபுல்லுமே கோவாக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் வரையும் இதோட ரிஃப்ரெஷ் ரேட் போகுது. அது மட்டும் இல்லாமல் HDR10 மாதிரியான சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து 800 நிட்ஸ் வரையும் போக சொல்லியிருக்காங்க. அது பீக் பிரைட்னஸ் வந்து 1200 நிட்ஸ் வரையும் போக சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேயாகவும் இருக்கும். மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 100% DCI-P3 கலர் கேமட்டோட சப்போர்ட்டோட வருது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ டிஸ்பிளே நல்ல தரமான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. சின்ன பஞ்ச் ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மீடியா கன்செப்ஷனாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், இது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் குவால்காமோட Snapdragon 865 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. 2.84 GHz வரையும் இதோட கிளாக் ஸ்பீட் போகுது. Adreno 650 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான ஹெவியான கேம்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஆகுமெண்ட் ரியாலிட்டி ஆப்ஸ் மாதிரியான எல்லா ஒரு விஷயம் கொடுத்தாலும் சரி இந்த ப்ராசர் ஹேங்கே ஆகாது. ஸோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே டாப் லெவல் சிப்செட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. பப்ஜி விளாடணும்னு நினச்சா கூட ஹை செட்டிங்ஸில் விளாட முடியும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிக்குது. Find X2 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 12GB RAM with 2GB அப்படிங்கிற ஸ்டோரேஜில் வருது. அதுவே Find X2 Pro பொறுத்தவரையும் 12GB RAM with 512GB ஸ்டோரேஜோட வருது. இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே UFS 3.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. RAM வெர்ஷனை பொறுத்தவரையும் LPDDR5 RAM வருது. இந்த ஃபோனில் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ் மட்டும் தான் உண்டு. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 OSல கலர் OS 7.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனில் உள்ள கேமராஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து பேக் சைட் கேமரா கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஸோ முதல்ல ஓப்போவோட Find X2ல உள்ள கேமரா பற்றி பார்க்கலாம். மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.7 ஆப்பர்ச்சரில் வருது. இது சோனியோட IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவால் வந்து 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இது சோனியோட 708 அப்படிங்கிற சென்சார் வந்து பயன்படுத்துகிறாங்க. மேலும் இந்த கேமராவில் மேக்ரோ ஷாட்ஸும் வந்து எடுக்க முடியும். 3 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இதால் எடுக்க முடியும் சொல்றாங்க. மூணாவது கேமரா ஒரு 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. 5x வரையும் ஹைப்ரிட் ஜூம் பண்ண முடியும். 20x வரையும் இதில் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமராவோட வருது. அதுவே ஓப்போவோட Find X2 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது மொதல் கேமரா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா தான். ஆனால் Find X2ல பயன்படுத்துகிற அந்த கேமரா கிடையாது. இது சோனியோட IMX689 அப்படிங்கிற சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. 7p லென்ஸ் பயன்படுத்துறாங்க. f1.7 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட இந்த கேமரா வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ராவைட் சென்சார் எடுக்க முடியும். இது சோனியோட IMX586 சென்சார். அதாவது Find X2ல பயன்படுத்தப்பட்ட அந்த பிரைமரி சென்சரை எடுத்து இது அல்ட்ராவைட்காக பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் வந்து இது 3 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 13 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது f3.0 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவோட 20x வரையும் ஹைப்ரிட் ஜூம் பண்ண முடியும். 60x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. ஓப்போவோட Find X2 மற்றும் Find X2 Pro கேமராவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு Find X2 Proல வந்து கொஞ்சம் பெட்டரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த மொதல் கேமரா வந்து IMX689 சென்சார் கொடுத்துருக்காங்க இந்த Find X2 Proல. மேலும் அல்ட்ராவைட் கேமரா கூட IMX586 48 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது போக பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே பெரிய அப்கிரேடோட வருது இந்த Find X2 Proல. வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Find X2ல வந்து நமக்கு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப், ஆக்சிடென்டலாக தண்ணி பட்டா பிரச்சனை இருக்காது. ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணிக்குள்ள உழுந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோன் மாட்டும். அதுவே ஓப்போவோட Find X2 Pro ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரையும் இதில் வந்து வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது IP68 ரேட்டிங் இருக்கு. அதனால வந்து ஆக்சிடென்டலாக தண்ணிக்குள்ள ஃபோன் விழுந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. மேலும் இந்த ஃபோன் வந்து 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதே போல USB Type-C ஆடியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Type-C போட்டு தான் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு பாட்டு கேட்கறதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. Dolby Atmos சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்சர் ரெக்கார்டிங்காக வந்து 3 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக
வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து நமக்கு வெளியே இருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது போக இந்த ஓப்போட Find X2 மற்றும் Find X2 Pro ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரெண்டுலேயுமே வந்து 5Gயோட SA NSA சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் வந்து 4G VoLTE சப்போர்ட்டும் இதில் இருக்குது 2 சிம்முக்கும். அது போக வந்து Wi-Fi 6 மாதிரியான ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. Bluetooth 5.1 சப்போர்ட்டோட வருது. இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த Find X2 மற்றும் Find X2 Pro ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரியில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. Find X2 பொறுத்தவரை நமக்கு 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே Find X2 Pro பொறுத்தவரை 4260 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து 65 வாட் சூப்பர் ஊக் சார்ஜ் 2.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கிற காரணத்தினால வந்து 0 to 100 வந்து வெறும் 35 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோனோட ஃபுல் சார்ஜ் வந்து வெறும் 35 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங் கூட. கடைசியாக இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Oppo Find X2 பொறுத்தவரையும் நமக்கு வந்து செராமிக் பிளாக் மற்றும் ஓஷன் கிளாஸ் கலர் அப்படிங்கிற ரெண்டு டிஃபரெண்டான கலரில் வருது. அதுவே Oppo Find X2 பொறுத்தவரையும் செராமிக் பிளாக் அப்படிங்கிற ஒரே ஒரு கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்போட Find X2 பொறுத்தவரையும் 64,990 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட் ஆல்ரெடி கிடைக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த ஓப்போட Find X2 Pro பொறுத்தவரையும் அந்த விலை மட்டும் தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து 70,000க்கு மேலே தான் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பிரைசிங் தெரியல. பிரைசிங் தெரிஞ்ச உடனே என்ன பிரைசிங் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை ஓப்போ இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த Find X2 மற்றும் Find X2 Pro ரெண்டுலேயுமே வந்து பாசிட்டிவான விஷயம் தான் இருக்குது. Find X2 Proல இன்னுமே வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் நான் டெக் இந்த மற்றொரு சந்தி வரை நன்றி, வணக்கம்.